கிழக்கில் அடிப்படைவாதம் என்னும் போர்வையில் முஸ்லிம் சமூகம் மீது பழி சுமத்த சில தீய சக்திகள் முயற்சி, உண்மை தன்மையை வெளிப்படுத்த அரசிடம் நிஷாம் காரியப்பர் கோரிக்கை என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. அதே போல வீரகேசரியுடைய பிரதான தலைப்பு, வீணான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது, கிழக்கில் அடிப்படைவாதம் குறித்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும், முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி காரியப்பர் சபையில் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காலம். எனவே நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நிசாம் காரியப்பர் அவர்கள் இந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதே போல அமைச்சர் நளின் ஜெயசிசா அவர்கள் உரையாற்றும் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து தற்போது இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரிதொரு சஹரானின் சம்பவம் இந்த நாட்டில் இனியொரு போதும் தோற்றம் பெறக்கூடாது, கிழக்கில் அடிப்படைவாதம் என்ற கூற்றின் ஊடாக எம்மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சிக்கலாம். அமைச்சர்களின் கூற்றுக்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இந்த சக்திகள் நிச்சயம் முயற்சிக்கும். கூற்றுக்களின் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாபி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதிச குறிப்பிட்டுள்ள விடயம் தேசிய பத்திரிகையில் பிரதான செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன. கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் இவ்விடயம் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக கல்முனை பகுதிகளில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் அதன் காரணமாக உளவுத்துறையினர் கண்காணிப்புகளை அதிகரிக்க வேண்டியுள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கூற்றினால் எமது பிரதேச மக்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூற்றுகளில் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர அமைப்புகளின் பெயர்கள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. கல்முனை ஜும்மா பள்ளிவாசல் சம்மேளனம், ஜம்மியத்துல் உலமா சபை உட்பட இஸ்லாமிய அமைப்புகள் உட்பட இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் தீவிரவாதம் தொடர்பான விசாரணைகளுக்கும் தொடர்புடைய அதிகாரிகளோடு ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றார்கள். எனவே எமது மக்கள் இதுபோன்ற வித்தியாசமான போக்குகள் உள்ள குழுக்களின் பின்னணியையும் அவர்களுக்கு யார் நிதி வழங்குகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். புலனாய்வு விசாரணைகளை சட்டத்துக்கு அமைவாக மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். இதற்கு முன்னர் முஸ்லிம் சமூகம் பல விடயங்கள் தொடர்பில் முன்னெச்சரிக்கை விடுத்தும் உரிய அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்பட காரணத்தினால் சஹரானின் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். எனவே பிரிதொரு சஹரானின் சம்பவம் இந்த நாட்டில் இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என்பதாகவும் நிசாம் காரியப்பர் அவர்கள் நேற்று பார்லிமென்ட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார். காரணத்தினால் ஜஹரான் உடைய உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது ஒரு டீப் ஸ்டேட் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். மற்றொரு ஜஹரான் சம்பவம் நாட்டில் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நாளை எங்கள் மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சி செய்யலாம். அமைச்சர்களின் கூற்றுக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய இந்த தீய சக்திகள் நிச்சயமாக முயலும். ஆகவேதான் தீவிரவாதத்தை தடுப்பதற்காக நாங்கள் கல்முனை வாழ் முஸ்லிம் மக்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று மிக தெளிவாக செய்தியை இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்கள் தேவையற்ற பயம் மற்றும் சந்தேகங்கள் உருவாக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை. ஆகவே அமைச்சர்களின் கூற்றுக்களை தெளிவுபடுத்தி ஒரு அறிவிப்பு கௌரவ அமைச்சரினால் வழங்கப்பட வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக உரிய புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே அமைச்சர் நளின் ஜெயதிச அதே போல ஆனந்த விஜயபால உள்ளிட்டோர் இந்த விவரம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் பாராளுமன்றத்தில். எனவே கிழக்கை அடிப்படையாக வைத்து கிழக்கிலிருந்து ஒரு முஸ்லிம் அடிப்படைவாத செயற்பாடு இடம்பெறுகிறது என்பதான ஒரு கருத்தை முன்வைக்க, எனவே அது எந்த குழு யாரால் மேற்கொள்ளப்படுகிறது தொடர்பான விடயங்கள் கூறப்படாமல் பொதுவான ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே அந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்ற விடயத்தை நேற்று தினம் நிசாம் காரியப்பர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்க தரப்பில் தொடர்பான தெளிவுபடுத்த வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்பதையும் இந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன.